ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 17 ஓவி 56. கடவுள் மகிழ்ச்சியடைய போகும் ஒருவர், அவர் அதற்கு மட்டுமே துறவு கொடுப்பார். நாம் அதை ஞானத்துடன் நினைப்போம். கடலை கடக்க எங்களுக்கு உதவுங்கள். விளக்கம். வாழ்க்கை பெருங்கடலிலே துறவிகள் கப்பல்கள் தேடுபவரே, நீங்களும் அவர்களில் ஒருவர். அந்த மகான்களை தவிர வேறு யார் உங்களை கரைக்கு அழைத்துச் செல்ல வல்லவர்கள்? அறிவும் பற்றின்மையும் இணைந்த ஒருவருக்கு அவர் மிகவும் கனமான மற்றும் உறுதியான கல்லாக இருந்தாலும் வாழ்க்கை பெருங்கடல் அவருக்கு ஒரு தடையாக மாறாது. கடவுளின் ஐஸ்வர்யம் 6 குணங்களால் ஆனது. செல்வம், தர்மம், தியாகம், வழிபாடு, அறிவு மற்றும் பற்றின்மை ஆகியவை 6 தெய்வீக குணங்களாக கருதப்படுகின்றன. இவற்றிலே துறவுதான் மிகப்பெரிய செல்வம். மிகவும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே அது கிடைக்கும். விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் மனதை தூய்மைப்படுத்த முடியாது. மேலும் மனதை தூய்மைப்படுத்தாமல் அறிவு அதிகரிக்காது. எனவே அன்றாட மற்றும் எளிய பணிகளை செய்வதே அறிவை பெறுவதற்கான மூல காரணமாகும். தூய மனதில் மட்டுமே அறிவு, பற்றின்மை, அமைதி மற்றும் பொறுமைக்கான வழிமுறைகள் எழுகின்றன. மேலும் உடலில் இருந்து விடுதலையின் பலன் அடையப்படுகின்றது. எவன் ஒருவன் தன் ஆசைகளை துறந்து ஒருமித்த மனதோடு சத்குருவின் அடைக்கலத்திற்கு வருகின்றானோ அவனை சத்குரு தன் சொந்தக்காரனாக ஏற்றுக்கொள்கின்றார். நல்ல அறிவை பெற்ற பிறகும் தவறான பாதையிலே செல்பவருக்கு உலகியல் அல்லது ஆன்மீக நன்மைகள் எதுவும் கிடைக்காது. அவரது நிலை தூக்கு மேடையிலே தொங்கும் ஒரு மனிதனை போன்றது. ஆன்மாவை பற்றிய அறியாமையே உலகின் உண்மையான இயல்பு. தன்னை அறிவு அடைந்தவுடன் அதை துறவாக கருத வேண்டும். தன்னை உணர்ந்த ஒருவர் எப்போதும் அகங்காரம் இல்லாதவராக இருப்பர். அது தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தது, நன்மையும் தீமையும் கொண்டது. இறைச்சி உண்ணும் போக்கு அழிக்கப்படும் போது துறவு உடனடியாக எழுகின்றது. இது ஆன்மாவின் தெய்வீக நிலை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை கட்ட வேண்டும். ஒரு போக்கு இருக்கும்போது எதிரி நண்பன் போன்ற மோதல்கள் ஏற்படுகின்றன. ஆனால் ஓய்வுக்கு பிறகு நான் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது யார் எனக்கு எதிரி, யார் எனக்கு நண்பர்? ஒருவர் ஓய்வு பெற்று துக்க குழியிலே விழுந்தாலும் அவர் அசையவே இல்லை. அவர் துணிச்சலின் உருவம். கடவுள் யாரை விரும்புகிறாரோ அவருக்கு பற்றின்மையை வழங்கி அவரை பகுத்தறிவுடன், அதாவது பகுத்தறிவின் ஞானத்துடன் இணைத்து மகிழ்ச்சியுடன் அவரை இருப்பு கடலை கடந்து அழைத்துச் செல்கின்றார். சாய்பாபா அந்த பணக்காரனை திட்டிவிட்டு, ஏய் பிரம்மா, உன்னுடைய பாக்கெட்டிலே இருக்கின்றார். உன்னுடைய பாக்கெட்டிலே 50 மடங்கு அதிகமாக ரூபாய் இருக்கின்றது. வா, இப்போதே அதை வெளியே எடு என்கின்றார். இதை கேட்ட அந்த மனிதர் தனது சட்டை பையிலிருந்து ஒரு கட்டுப்பணத்தை எடுத்து அதிலிருந்து 25 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணினார். மாண்புமிகு அவர்களே, நீங்கள் எவ்வாறு நுண்ணறிவு கொண்டவர்? இதை அறிந்ததும் வீட்டு உரிமையாளரின் இதயம் கலங்கியது. குறிப்பு: பேராசையின் அடிமைத்தனம் இல்லாமல் பிரம்மத்தை அடைய முடியாது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய
தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज